என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்ல, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலயும் 3ஆம் ஆண்டுலயும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்ல கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமா இல்ல, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும் இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமா எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து என்ன கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவரு ஜாலியா 194 தொகுதி அவர் பாடி போயிட்டு இருக்காரா? நீங்க கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. அவ்வளவுதான். இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனால் நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி எதுக்கு செய்யறாரு? அவருக்காக செஞ்சுக்கிட்டாரா? இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரிசு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எதிரி? அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவருடைய மகனுக்கு யார் எதிரியா வந்து நிக்கிறா? நம்ம எதிரி யாரு நினைச்சது இல்ல. நம்ம அரசியல் நல்ல நிர்வாகத்துக்கு கொடுக்கறதுக்கு தலைவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் 6 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. இன்னும் 30 டிஸ்ட்ரிக்ட் போகட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பெரிய சூறாவளி வந்து இவர் வீட்டுல எப்படி முடக்கலாம். என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்ல, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலயும் 3ஆம் ஆண்டுலயும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்ல கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமா இல்ல, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும் இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமா எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து என்ன கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க.